அழகா இருக்கு. அழகுக்காக பர்தா இல்லைன்னு முடிவு பண்ணா எம்ப்ராய்டரி பர்தாக்களும் ஃப்ரில் வச்ச பர்தாக்களும் நிச்சயமா நாம போட மாட்டோம். கருத்துணிக்கு தான் போடுவோம். சொர்க்கத்துக்கு தலைவி பாத்திமா நாயகம் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது மூதாட்டி மாதிரி கிழவி மாதிரி வருவாங்க. அடையாளமே அவரால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க சொர்க்கத்துக்கு தலைவி. நம்மலாம் தலைவிக்கு மேல இருக்க போஸ்டிங் போறோம்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப கேஷுவலா அதை பார்த்துக்கலாம். என்ன ஒரு லைட்டா ரோஸ் பவுடர் போட்டா என்ன குறைஞ்சு போதும். ஒரு லைட்டா லிப்ஸ்டிக்கும் லிப் கிளாஸும் போட்டா என்ன ஆயிர போகுது. ஒரு லைட்டா ஐலைனரும் மஸ்காராவும் போட்டு போயிட்டு வந்தா என்ன ஆக போகுது. நம்ம போயிடுவோம். எப்படியும் பாத்திமா நாயகம் ஏழையா இருக்காங்க. அவங்ககிட்ட காசு இல்ல. அவங்க வீட்டுக்காரர் அவங்களுக்கு வாங்கி தரல. அவங்க பாப்பா அவங்களுக்கு வாங்கி தரல. வேலைக்காரங்க உதவிக்கு கேட்டப்ப கூட ஒரு அனாதைக்கு வந்து அடிமை அனுப்ப வேண்டியிருக்கு. நீங்க அல்லாட்ட பாரத்தை போட்டு தஸ்பீஹ் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அக்பர் இப்படியா நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நம்மலாம் எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா. நாங்க யார் தெரியுமா. நாங்கெல்லாம் அதை தாண்டிடுவோங்க. அதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியான மனநிலையில பல பேர் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் சர்வசாதாரணமா அந்த உலகத்தை எதிர்கொண்டு மேக்கப்புக்கும் நகைகளுக்கும் பெரிய பங்களா காருங்கள் சொத்துக்கள் அதுதான் கௌரவம்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா, கார் பங்களா வைக்கலாம் இடம் தந்திருக்கிறா இருக்குது. ஆனா அதை கௌரவமாக நினைச்சு கொண்டு கார் பங்களா இல்லாதவனை கேவலமா பாக்குறது இருக்குல்ல, அங்கதான் சிக்கல். நபிகளாரை நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கிறோமா. மகரங்கிற சட்டத்தை கொடுத்தாங்களே, என் கல்யாணமான பெண்மணிகள்லாம் சொல்லுங்க, மகர் படிதான் என் கல்யாணம் நடந்துச்சு. நான் இவ்வளவு வேணும்னு கேட்டேன். எனக்கு மாப்பிள்ள அதை கொடுத்து எங்களை கல்யாணம் பண்ணாங்க. அதுதான் நடந்துச்சுன்னு சொன்னவங்க கைதுங்க பார்ப்போம். அப்படி அம்மா வீட்டுல இருந்து நகை போடலையா? அம்மா வீட்டுல இருந்து போட்டாங்க. அப்ப கையெழுத்துல போடுங்க. எதுக்கு? அது இதை